டக்கரு 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 டக்கரு. ஐயோ, பார்த்தாரு. ஏன்டா லேட்டு? சார் பேண்ட் டைட்டாக இருந்தது, அதான் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யார் அவன்? பிடி ரூமில் இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிறான். ஐ அம் ஃபிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆபரேஷனா? சார் ஆபரேட்டரா? வா. என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? ஆபரேட்டரா? சார் ஆபரேட்டர். சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டிடி மூத்தா. போன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? சரி ரஸ்னா, சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ, இவனுங்கெல்லாம் வேலை செய்யறான்னு நினைச்சுனுங்கிறியா? அங்க பாரு, புளு சட்டை ரிவ்யூ பார்த்துனுக்குறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாப்பா காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட் முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா, ட்ரைனிங் போகுமா? ஏமா நித்யா? ஐ, ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய், நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டர் சார். ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார், அவனை மாத்துங்க சார். ப்ளீஸ். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே இதான் முக்கியமான செக்ஷன், கால்ஸ் அட்டென்ட் பண்றது. கம், நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, நூறுன்னு சொல்றதுதான் முக்கியம். ஹலோ நூறு சொல்லு. ஹலோ நூறு. சார் தூக்கத்தில் சொல்ல மாதிரி சொல்லலாம். ஹலோ நூறு. லோ நூறு. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கான், நீ சொல்ற. ஹலோ நூறு. ஹலோ நூறு. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னொன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ நூறு, ஹலோ நூறு. பேசுறியா பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார், வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டா. ஏப்பா இதோ பார், கால் வருது, அட்டென்ட் பண்ணு. ஹலோ நூறு. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். முஞ்சா தத்துக்கோ. சார் சார் சார், முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். பதறாத. என்ன பண்ணுங்க சார்? எந்த ஸ்கூல்? சார் சார், சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ, அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமரான் கேளு. சார் சார். நீ கேளு, குமரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படா ஓடில. பாப்பா, உன் பேர் என்ன? சொல்லுங்கண்ணே, என்னண்ணா வேணும்? பாப்பா, நாங்கெல்லாம் யார் தெரியுதா? ஓ, நீங்க தான் இந்த 3 இடியட்ஸா? வாய் பாத்தியா அதுக்கு? சரி சரி, இந்த ஷூ தச்சு கொடு. கடையாண்ட வந்து போதையில பிரச்சனை பண்றது. யாருமா இவரு? இந்த மாலோட வாட்ச்மேனா? இது எங்க அப்பா, இந்த கடையோட ஓனர். ஏன் லைன்ல வர மாட்டீங்களோ? இவ டாஸ்மார்க் ஓனரு. பச்சை டோக்கன் எடுத்து லைன்ல வராங்க. முதல்ல வந்த கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. ஏய், என்ன குழந்தை தொழிலாளி வச்சு சாப்பிட்டுக்கிறியா? சைல்ட் லேபர் கேஸ்ல உள்ளத்துக்கு போட்டுருவேன். நீங்க கூட தான் குழந்தைக்கு மீச ஒட்டி வேலை வாங்குறீங்க. ஏய் பாப்பா, அவனுக்கு மீச ஓட்டுனது இதுக்கு எப்படி தெரியும்? நானா குழந்தை தொழிலாளி இல்ல, குழந்தை முதலாளி. என்ன மாமேன்மா? பாத்தியா தல, போலீஸ்கார அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. டேய், நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளே அசிங்கப்படுத்த கூடாது. கம்னர். சீக்கிரம் பாப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். தச்சு கொடு. பெரிய வால்வோக்கார வாட்டர் வாஷ் குத்துட்டு வெயிட் பண்ணுகிறாரு. டா, இந்த பிஞ்ச செருப்பெடுத்து உன் பின்மண்டல அடிச்சிட்டு நீயே நடந்து போடா. படா. யாரா அவனுங்க? அண்ணனே துவைக்க போட்ட போலீஸ்காரன் ட்ரெஸ் 3D போட்டு வந்து கெத்து காமிச்சிருக்காரு. யாரை வெயிட் பண்ண வைக்கிற? ஏய் போடா. அண்ணா பேசுங்க அண்ணா. நீ ஷூ கொடுத்தல. இந்தா, இந்த பொக்கிஷத்தை அந்த பாப்பா கிட்ட கொடு. ஆமா. என் அனுபவத்துல இது மாதிரி ஷூவை பார்த்ததே இல்ல. இன்னும் உன் அனுபவம் ஒரு 20 வருஷம் இருக்குமா? ஏ பாப்பா, இது அண்ணனோட தண்டி பண்ணால ஷூ. சீக்கிரம் தச்சு கொடு. கருடா 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 கருடா. இந்த ஷூவை தச்சு கொடுக்க எனக்கு பயமா இருக்கு. என்ன குருவி தானே பறந்தது? இவன மாதிரி பெருச்சாலே இருந்தது. எவ்வளோ அவன் சொல்லுமா? கூகுள் பே பண்ணிடுறேன். ஒரு 300 ரூபாய். ஏமா, நான் ஒண்ணு இந்த கடையோட ரேட்டை கேட்கல. அண்ணனே இந்த ஷூவை கொடுங்க குப்பத்தொல்ல இருந்து கையை விட்டு வந்து போட்டுக்கிறாரு. அதுக்கு உள்ள ரேட்டா? அதுக்கு நாங்க புது ஷூவே வாங்கிக்குவோம். டேய், அண்ணனுக்கு பூசா வாங்கிக்கிறாரு. வாயை கொடுத்து எல்லாரும் அடிதான் வாங்கிக்கிறாரு. அண்ணா, அந்த இத்து போன ஷூ தூக்கி போட்டு வாண்ணா.
காதுல டேப் வச்சு காமெடி பண்றவங்க இப்படிதான் ஆயி. பேசுவீங்க. எதுடா இத்து போன ஷூ? எங்க போனாலும் சென்டிமெண்ட் அந்த ஷூவை போட்டுன்னு போனா ஒர்க்கு குத்துருவாங்க தெரியுமா? அப்படின்னா வேலை குத்தாரு தேங்காய் பத்த வாங்க தானே அமிச்சாரு. தபர்ரா ரவுடின்னா தேங்காய் பத்தியும் வாங்கணும், வாயிலையும் வயிற்றுலையும் பிளேட்லையும் பெத்த வாங்கணும். நிறைய பிளேட் வாங்கிருப்பாப்ல வாய்ப்புல. பிடிச்சு உள்ள போய் பார்க்க பாரியா? முடி நில்றா. இங்க பாரு பாப்பா, நான் நினைச்ச மாதிரி இந்த கிழிஞ்ச ஷூவை நீ நல்லா தச்சு கொடுத்துட்டேன்னா கிழிஞ்சு போன உன் கடையை பக்காவா ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன் உங்க ஒப்பனோட சேர்த்து. அப்படியாண்ணே? ம் உண்மையாவா? அதுக்குள்ள சிஜி பண்ணி பார்த்துட்டியா? இந்த ஷூல பாமே இருந்தாலும் நான் தச்சு குத்துறேன்னு. சரி, நான் 2 நாள் விட்டு வரேன். இந்த ஷூ என் உயிர் மாதிரி, சரியா? பக்காவா அழகா தச்சு கொடுத்துடணும். ஒண்ணா தச்சு வை. அந்த ஷூல என் கால் தவிர வேற யார் காலும் படக்கூடாது. பெரிய இந்த ஷூவு. என்னாச்சு? அட பாவி, இவனுக்கு எவ்வளவு எறக்கல. ஏமா ஒரு 2 நிமிஷம் பிளேட் கொடுமா, இவன் கால் தட்டிட்டு கொடுக்குறான். கொடுமா. விட்டுருங்கண்ணே, எங்க அப்பாண்ணே இது தெரியாம செஞ்சுட்டாரு. விட்டுருங்கண்ணே. ஒப்பனாச்சுன்னு பாக்குறேன். ஷூ மேல காலை வைக்கிறான் அவன். எறக்கல காலத்துக்கு லுங்குல வர்றா. ஏம்மா பார்த்து தச்சு கொடுத்துரு. என் உயிர்மா. ஷூ சேஃபா வரணும், உங்க அப்பா ஷேப்பே மாறணும். ஷூ தச்சு கொடுக்கட்டும், அதுல ஒன்று அடிக்கிறேன். எறா வண்டிய. குறுக்கா போயா. என்ன முதலாளி, ஷூ ரெடியா? அதெல்லாம் எப்பயும் ரெடி ஆயிடுச்சுண்ணே. நீங்க சொன்ன மாதிரி உங்க ஷூவை நான் அழகா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி என் கடையை அழகா ரெடி பண்ணி தரணும்னு. அதெல்லாம் சூப்பரா பண்ணி தரேன். ஏமா இருமா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. டேய் இவர் என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கா போறாரு? சாக்ஸ் வாங்கி ஷூ மாட்ட தானே போறாரு. அது எதுக்கிட்ட 5 நிமிஷம்? டேய் குழம்பு கண்டு என்ன பேசணும் பேசணும் கதை. டேய் கிழக்கு எதுரா? உங்களோட சுத்தி இருந்தா எனக்கு தெரியும் கிழக்கு மேற்குன்ட்டு. நீ எந்த பக்கமா திரும்பி கும்பிடு. நீ எந்த பக்கம் திரும்பியா தான் கிழக்கு. யூஸ்லெஸ் பிள்ளை, காட்டு முனீஸ்வரா, இவனுக்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா. என்ன கடை யார கட்டினுக்குது? என்ன பாப்பா தேனுக்குறா? சரிங்கண்ணா. அப்பா அந்த அண்ணா ஷூ எங்கப்பா? இந்த கம்மு சொல்லிச்செல்லாம் போட்டு ஒட்டினிந்தியா தானே? அதான் நான் பார்க்கல. பார்க்கலையா? ஏமா நேராச்சுமா, ஷூ எங்கம்மா? அண்ணா நீங்க லுங்கி போட்டுன்னு இருக்கீங்க. ஷூக்கும் லுங்கிக்கும் செட் ஆகாது. நீங்க போய் பேண்ட் போட்டு வாங்கண்ணே. நான் அதுக்குள்ள ஷூவை தேடி வைக்கிறேன். அப்படியா? அண்ணா நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி, நீங்க அந்த ஷூவை போய் போடலாமா? எங்க என் ஷூ சொல்லு. ஏமா எங்க அண்ணன் திடீர்னு முஞ்சா எங்களால பார்க்க முடியாது. திருப்பா வரும். சீக்கிரம் ஷூ எடுத்து கொடுமா. அதெல்லாம் ஒரு ஷூ அண்ணே. நீங்க போய் வேற ஷூ வாங்கிக்கோங்கண்ணே. ஏமா நீ ஷூவை தச்சிருக்கியோ தக்கலையோ, ஷூவை கொடு, நாங்க போய் வெளில தச்சுக்கிறோம். நானா இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. என்னம்மா சொல்றான் அவன்? ஷூ எங்க நான் அவன்கிட்ட கேளுமா. அவர் ஏதோ குடிச்சிட்டு உள்ளறாருண்ணே. சும்மா காலை வச்சதுக்கு அச்சு இல்ல. சூவே தொலைஞ்சு போச்சு. யார போய் அடிப்ப? அவனை அப்படியே லுங்கி தூக்கிட்டு வந்து அவனை சாவ வச்சிருவேன். டேய் இவன் போதை தெளித்து 2 மோர் போயிட்டு குடிடியா. அப்படியே கூட ஒரு கோட்டர் விஸ்கி வேண்டாம் சொல்லு. அப்படியே கடாய் சிக்கன் வாங்கி சொல்லட்டுமா? வேணாம். ஒரு அப்படியே மெச்சு சாவ வச்சு போட்டுருவேன். டேய் எங்கடா என் ஷூவு? இது உன் லைஃப்ல விளையாடி இருக்கு. போ. இவன் சொல்ல மாட்டான் போல இருக்கு. அம்மா என் ஷூ எங்கம்மா? திருட்டு மொழி முழிக்குது. டேய் இவன் கை காலை கட்டி ஜீப் மேல கட்டுங்கடா. போதை தெளிரோல்ல இவனை விசாரிக்கணும் நீங்க. போற வழியில வாந்தி எடுத்துட்டா. கேரி பேக் வச்சு புடிச்சுக்கோ. தொடப்ப கட்ட தூக்குங்கடா அவன. தூக்குடா. ஏஞ்சிரா. டேய் பாப்பா தள்ளி போ. அண்ணா கடைக்குள்ள தானே எங்க சேர்த்து வச்சிருப்பாரு. இரு, கடையே 4க்கு 4 சைஸ் தான் இருக்குது. இதுல உள்ள ஸ்டோர் ரூம் வேற இருக்குதா? என்னன்னா கதையாகுது? அண்ணா நான் வீட்ல கூட போய் தேடி பார்க்கறேனா. வீட்ல இருக்குமா? எவ்வளவு நிமிஷம் அவன் வர? ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. உன் வீடு நான் ராஜஸ்தான்ல இருக்குது. 2 நாள் டைம் கேக்குற? அண்ணா நான் ப்ளீஸ்ண்ணா 2 நாள் டைம் கொடுங்கண்ணா. அப்பா வீட்ல தானே வச்சிருப்பாரு. கண்டிப்பா குத்துறேண்ணா. பிஞ்சி மூஞ்சிக்காக தான் இந்த பிஞ்சி போன மூஞ்சி விட்டு போறேன். இல்லன்னு நினைச்சிக்கா கடையாச்சு நாஸ்தி பண்றேன். 2 நாள் டைம் ஷூ வந்துடணும். ஏன் பாக்குற? இத பாரு, உன் பிறந்தநாள் கேக்கல என்ன எழுதி வச்சிருக்கேன் பாரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆயிட்டங்கறேன். ஏண்டா நான் ஆம்பளைனா ஆயிட்டங்கன்னு போடுவீங்க. இதே நான் பொம்பளையா இருந்தா? ஆம்பளையா இருக்கும்போதே கொஞ்சலாம் பார்க்க முடியல. பொம்பளை எல்லாம் உன கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கோக்கு என்னதான் இருந்தாலும் நீ தானே எங்களுக்கு ஐட்டக்காரன். என்ன தர ஆயிட்டங்காரன்? இந்த சோமசுந்தர் ஏதாவது பெரிய மேட்டர் கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்க மாட்டானே. ஐயா அப்ப நீ ஐட்டங்காரனா இல்லையா? அதான் சேகர் மேட்ல வேலை குத்தார்ல. என்னடா வேலை குத்தான்? சேகர் கையை கட்டி போட்டு கிச்சிலிக்கா மூட்டை விட்டான்டா. கையெத்தா அசிங்கமா திட்டுறான். நைட்டு ஃபுல்லா அக்கல்ல கை விட்டு கிச்சிலிக்கா மூட்டி இருந்தா கையெல்லாம் வீங்கி போச்சு. நீ தானே சொன்ன ஐட்டங்காரன்னா அக்களையும் பக்கலையும் கிழிக்கணும்ட்டு. சரி ஐட்டங்கர் நாய் என்னதான் பண்ண போற? டேய் ஐட்டங்கர் நாய் ஏரியால மாசா வந்து ஒரு பெரிய ஆசிரமம் கட்டினான்டா. என்னது ஆசிரமம் வைக்க போறியா?
அவன் ஐட்டங்கராய் வட்டிக்கு உள்ளாமா குட்டியை தூக்கலாமா பொருளை சேர்த்தமா சுத்தினுக்கிறான். இவருக்கு ஆசிரமம் வைக்கணுமா? டேய் அது இல்லடா, நான் பிறந்த உடனே என்னை பெத்தது அல்பாயுசில் போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பனும் என்னை தூக்கி போட்டு போயிட்டான். நான் வளர்றதுக்கு படாத பாடு பட்டேன்டா. வரவும் போகிறவன்லாம் என்னை அடித்தான், போகிற வரவன்லாம் என்னை வேலை வாங்கினான். சூடு கொட்டை தேய்ச்சி அந்த தொடையில வச்சானுங்க. ஐயோ, சித்திரவதை அதிகமாக பண்ணானுங்க. இந்த மூஞ்சியை பார்த்து எவனுமே வேலையே கொடுக்கலடா. மகராசி எப்படி? என்னப்பா? இல்ல சாரி நான் பேசுங்கண்ணா. அதுக்கப்புறம் தான்டா நான் முடிவு பண்ணேன், நான் ஒரு மிகப்பெரிய டான் ஆகணும்னு. நானாயிட்டியா? எங்கடா ஆகுறானுங்க, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி அனாதை குழந்தை எல்லாருக்குமே நான் ஆதரவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. அந்த அனாதை ஆசிரமத்துல இந்த குழந்தைகளையும் சேர்த்துப்பியானா? என் ஆசிரமம் வாட்ச்மேனே நீதான்பா. என்ன ஏதோ பேசி மருந்து கழிச்சுட்டேன். வா சரக்கு போடலாம். அட வாப்பா. பட்டினி போட்டு எங்களுக்கும் அம்மா அப்பா இருந்தா உன்ன மாதிரி தரத்தோட கூட சுத்தி இருந்திருப்பான். டேய், எங்க அண்ணன் எல்லாம் தெரிஞ்சவா தானே சுத்தி இருந்திருப்போம். அப்படி தானே சொல்ல வந்தேன். இதை நீங்க கடைசி வேலை மறக்க கூடாது. இப்பெல்லாம் அதுக்கு நான் கதை பேசிக்கினேன். முதல்ல கத்தி எடுத்து ஈமி கத்துல கேக்க வெட்டணும், செலிப்ரேட் பண்ணுவோம். பாப்பா பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் என்ன கோயம்பேல வச்சு கேட்க விட்டுக்கிறேன், ஆப்பிள் ஆரஞ்சு நீங்க ஏய் யார் அவன் கேண்டீன் மேல கல்லெத்து போடுது? அம்மா, எவனோ எவனோ சாமி சுந்தர வண்டியை பார்த்து நம்மள சுத்த போட்டானுங்க. பக்காருங்கடா. என்னடா இவ்வளவு மட்டமா அடிக்கிறானுங்க? ஜோசியர் பார்த்துட்டு வரும்போது அப்படி நடக்கணும். அதானே கருங்கோரங்க கருங்கல தடிக்கிற மாதிரி உன்னை போட்டு இப்படி வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் நீ அவங்களுக்கு பண்ண? டேய், இதுவரை நான் யாரு என்னடா பண்ணிருக்கேன்? ஒருவேளை சைது குமாரா இருப்பானோ? அவனா 4 நாளைக்கு முன்னாடி டிங்கர் வைக்கிறதுல போலீஸ்கார மட்ட பண்ணிட்டானே. ஒருவேளை காசிமேடு குபீரா இருப்பானோ? அவன் முன்னாடி தான் ஃபீலிங்ல உட்கார்ந்துக்கறானே. ஆலந்தூர் ஆனந்தராஜா தான் இருப்பான். அவன் மொட்டை அடிச்சு பைத்தியமா சுத்திட்டு அவன் மொட்டை அடிக்க சுத்தினான். அப்படி எந்த ரவுடினா நான் போய் பாக்குறேன். நான் வர பண்ணா. டேய் சீக்கிரம் என்னடா பெரிய ரவுடியா? இருடா யாரா அது? சொல்றா. பெரிய ரவுடி தான். ஐயோ, வந்து பாருங்க எவ்வளவு பெரிய கேங் நிக்குதுன்னு. நான் உன்னை இப்படி ஓடிட்டுமா? நல்லா தலையை தூக்கி பாரு. என்னடா தைரியமா கூப்பிடுற? நீயா? வரேன் இரு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு சின்ன பொண்ணு கல்ல விட்டு அடிச்சு ஒயின் ஷாப்ல உடஞ்ச பாட்டில் பொறுக்கிறவருக்கு ரத்தம் ஊத்துது சார். சீக்கிரம் வாங்க. ஓவர் ஹலோ ஓவர். ஆம்புலன்ஸா? 108. இங்க ஒரு குட்டி பொண்ணு கழுத்து கட்சி கஸ்டமர்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க சார். சீக்கிரமா வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது திணற மாட்டேங்குது. என்ன பாப்பா, ஷூ கேட்டுன்னு கல்லால் அடிச்சு கொல்லான்னு பாக்குறியா? உங்களாலண்ணா வேற நான் அந்த போர்டை தான் அடிச்சேன். போர்டு அடிச்சியா? ஏன் போர்டில் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காண்ணா? அதெல்லாம் இல்லைண்ணா, என் கடையை பெருசாக்கணுட்டு நான் சேர்த்து அடிச்சிருந்த காசெல்லாம் அப்பா எடுத்து ஒயின் ஷாப்ல கொடுத்து குடிச்சிட்டாருண்ணா. ஓஹோ, மழை வந்தா கடையெல்லாம் அழுவாண்ணா. அது உன் தப்பு. அன்னைக்கே என் ஷூவை தச்சு கொடுத்துருந்தேன்னா உன் கடையை நான் டெவலப் பண்ணியிருப்பேன். ஆமா, உங்க அப்பா எவ்வளோ எடுத்துன்னு போனா? ஒரு 200 ரூபாய் இருக்கும்ண்ணா. ஏய் ஏய், எத்துக்குறா குட்ரா. இந்தா. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா. உங்களை மாதிரி நான் வழிக்காம எப்பவுமே காசு சம்பாதிக்க மாட்டேண்ணா. இதே வயசுல நீ இருந்தா காசை வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்ல ஃப்ரைட் ரைஸ் இருப்பல. டேய் நீர் கோக்கு, அந்த கேக்கில் இருக்கிற கல்லெத்து போட்டு பார்சல் பண்ணின்னு குடோன்ல உக்காருங்க, போங்க வரேன். நீ சொல்லி நான் ஏன்டா கேட்கணும்? ஏய், குழந்தை எதில் ஏன்பா அசிங்க மாத்திர நீ? நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டியே, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். ஐயோ, மனநோயாளி மாதிரியே பேசுறானே, போப்பா. சரி சரி சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு வா, இல்ல கதவு திறக்க மாட்டேன். நம்ம என்னைக்கு கதவு திறந்துக்கிறோம்? டெய்லி வாசல் தானே படுத்துக்கிறான். அவனுங்களை ஆசிரமத்தில் சேர்க்கறதோட ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் போல் தெரியுது. என்ன பாப்பா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டேண்ணா. காட் பிளஸ் யூ. ஆமா, நீ என்ன படிக்கிற? ஒரு 5வது படிக்கிறேண்ணா. இந்த காங்கா சாங் ஊவா இதெல்லாம் படிப்பியா? அதெல்லாம் தெரியும்ண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல சொல்லி கொடுத்துட்டாங்கண்ணா. இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் படிப்பேண்ணா. ஓஹோ, அப்ப இந்த ஜாதகத்தை படி. ஏன் உங்களுக்கு படிக்க தெரியாதாண்ணா? படிக்க தெரிஞ்சா உங்ககிட்ட ஏன் கொடுக்க போறேன், நீ படி. ஏன் உங்க கூட 2 அண்ணாங்க இருப்பாங்களே, அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்ல வேண்டியதானே? எனக்கு நல்லா எழுதுனாலே நாசமா போற மாதிரி தான் படிப்பானுங்க அவனுங்க. வாயாடாம படிமா. மிருக சீரசத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் திரு திருன்னு என்று இருப்பீர்கள். ஆமா, அப்ப போலீஸ் தொத்தினே இருப்பாங்க. உங்கள் கையில் 10 விரல் இருக்கும். ஏன் மற்றவனுங்களாம் 8 விரல இருக்குது, அப்படியே எழுதிக்கிறான் தாலே. அந்த 10 விரலை மூலத்தனமாக கொண்டு தைரியமாக செயல்படுவீர்கள். பாயிண்ட் தெரியாம ஜோசியரை திட்டமா. சிறு வயதிலே தாய் தந்தை எழுந்த நீங்கள் தானாகவே தலைப்பன் மேலே வருவீர்கள். தலை மாதிரி தன்னம்பிக்கையோட வந்தவன் தான். நீ சொல்றது எல்லாம் உண்மைதான். மேல படிமா, மேல படி. உங்களுக்கும் சிட்டுக்குருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். லேகி நான் எவங்கிட்டையும் வாங்கலையே. ஆமால. மேற்கொண்டு படி.
என்ன கடையாச்சு நாஸ்தி பண்ணுருவேன். 2 நாள் என் ஷூ வரணும். நீங்கள் 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 நான் நீங்களே நீங்கள் காலில் பட்ட ஒரு பொருள் இருக்க காணாம போயிடும். இது அதில் எழுதியிருக்கேன். இது யார்கிட்டயாச்சும் கொடுத்து படிப்பீங்களா? இது ரகசியம், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். அப்போ இதுல தான் இருக்குது. அப்போ படி. ஒருவேளை கொலுசா? நானா காஞ்சனா சரத்குமாரா கொலுசுலாம் போன சுத்தத்துக்கு? அப்போ மிட்டியா இருக்கும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலமா? என்னவா இருக்கும்? ஷூவா? ஏய் பொம்மை மூஞ்சி என்னக்கே வா. ஜோசியத்தை வச்சு எஸ்கேப் ஆவறியா? குடி என் ஜாதகத்தை. மாவுல என் ஷூ மட்டும் வரல, உன்ன உங்க ஒப்பன் கடையில் ஆச்சு நொறுக்கிடுவேன். போ ஷூ தேடு போ. கோரக்கே எங்கடா கோரக்கே? உள்ள வாங்கிட்டு இருக்காரு. என்னது வாங்கிட்டு இருக்கானா? ஏய் கடைக்காரா, இந்த கோரக்கு ஒரு எண்ணி தான் குடிச்சான். 2 எல்லினா. அப்புறம் ஏன்டா ஒண்ணுன்னு சொன்னேன்? பெரிய எடுத்து பையன் பாக்குறேன், இல்லைன்னா வெட்டி வேப்ப மரத்துல கட்டி வச்சிருவேன். போடா. வேப்ப மரத்துல கட்டிடுவியா? நானா 8 மாழ வேஸ்டியாடா. ஏய் டேய் கோரக்கே ஒரு குட் நியூஸ். தாமரைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. தாமரையே பொண்ணுதான்டா. அதே வேண்டா டவுட்ல பாக்க கோரக்கே இப்படி பேசியே வீணா போயிட்ட. சாரி டெய்லியும் பேசி பாராளுமன்றத்துக்கு போறீங்களா? பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா தனியா பேசுறவன் தான்டா நீ. யாரா அவன்? உன் ஊருக்காரன் தானே? ஏன் ஊருக்காரன்? ஊரு கொடைக்கானலாம். ஓ அந்த நின்னத்துல முருங்கா பறிப்பான அவனா? ஆமா. டேய் அவனை கிட்ட பார்த்தாலே தூர பார்த்த மெத்தண்டா இருப்பான். தாமரையை நான் தண்ணி ஊத்தி வளர்ப்பேன், அவன் வந்து உர போடுவானா? விட மாட்டேன் அந்த உட்லண்ட்ஸ் மூக்கன. என்ன பெரியவரே? கல்யாணம் முடி வரைக்கும் சட்டையே போட மாட்டேன். சத்தியமா? சத்தியமா தான். சட்டையை கேட்டி நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டே ஓட உரண்டா அந்த கொடா மிளகா மூக்கன. டேய் இந்த புளு செருப்பு நல்லா இருக்கு, எடுத்து வைங்கடா. பூசாரி நிறுத்துடா உன் ராமாயணத்தை. நிறுத்துடா. கரெக்ட்டா வந்தாலும் கரெக்ட்டா ஆசீர்வாதம் பண்ண வந்துட்டு அச்சதைய போடுப்பா. என் கையால அவனுக்கு வாக்கரிசி போடலான்னு பார்த்தா வாழ்க்கரிசி போட வச்சானுங்களே. இனிமே தாண்டா இந்த ஜெண்டாவோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. கோரக்கே கடைசி வரைக்கும் நீ நினைச்சது நடக்கல. நீ நினைச்சது நடந்துச்சுல்ல? டேய் நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்குது. கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாக்குறேன்டா. பாருங்க 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 பாருங்க. நீ கழுத்து நீட்டு மீதி 2 நீங்க கட்டுங்க. டேய் யார் நேரம்ல கட்டினுங்கிற? அது கழுத்துல கட்டு. நிறுத்துங்கடா. 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 இவனா? ஏய் கோரக்கு நிறுத்துறா அந்த கருமாந்திரத்தை. உன்னை கண்டா எனக்கு இனிமே ஆவே ஆவாதுடா. என் தாமரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. உன் வாழ்க்கை மேல எனக்கு வந்துருச்சுடா வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. டேய் சண்டி நீ ஊருக்கு போடா ஒண்டி. ஏய் கோரக்கு கிளவி கூப்பிடுது. இந்த கேள்வியை கொன்னாதான் என் ஃபீலிங்ஸ் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் புரியும். முதல்ல கொல்றேன். ஏய் தாமரை. என்னடா மாமா? நல்ல மரியாதை. நீ கோவப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனால மாமா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? சவுத் தோப்புல இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பையனையும் உன்ன மாதிரி சுமாரா ஒரு பொம்பளை குழந்தை பெத்துக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள நம்ம வருவோம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இது என் ஜெண்டா மேல என்னடா சண்டா கொண்டான்ற? நான் அண்டா காலமுடி தேடி. நீ எப்போ வந்த? நீ அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொன்னீல்ல, அப்போ வந்துட்டு. ஏய் உன்னை கொன்னாதாண்டி என் காதல் அவளுக்கு புரியும். உன் மூலிய கருகி என் ஜெண்டாக்கு நான் படிக்கல. நான் கோரக் சிசி இல்லடி. உனக்கு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். வெந்திருக்கா? வெந்துருச்சு. அப்ப 2 ஈடு தேய். சரி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜண்டா மாத்திரை மந்திரத்தை சொல்லு. ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை. டேய் சாப்பாடு எப்படா ரெடி ஆகும்? ஏய் கிண்டி சண்டிடா. ஏன் ஒரு நாள் கிண்டின்னு வச்சு சுத்த மாட்டியா? சரி மாத்திக்கிறேன் சொல்லு. இங்க பார், தாமரை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தான் சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிச்சு. ஊர் முடிவு பண்ணல, இந்த வீட்ல ஒருத்தனாவது முடிவு பண்ணானா? எதிர்த்து பேசுறான். டேய் உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுடா. பருப்பு வந்திருக்கான்னு பாரு. டேய் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட வேண்டியது தானே? எத்தனை முறை சொல்றது உனக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு? போ நானே வரேன் போ. சரி. அந்த புளிச்சீக்கிற அரிஞ்சு பாக்க வில்லன் மாதிரி இருக்கான். சோத்த பார்த்தா ஓடி போயிடுறான். எப்படியா சமாளிக்கிறீங்க? அவன் ஒரு சோத்து பண்ணுங்க. பாயாசத்தை கிண்ணத்திலாவது குடுறா. யோ தாய் மாமன் சொல்ற முதல்ல சாப்பிட்டு வந்து நிக்கிற. நீ எல்லாம் மீன் தான் சாப்பிடணும் போயா. உன்னை அடிச்சு ஆங்கர்ல மாட்டுவாண்டா அந்த கோரக்கு. ஜண்டா மாத்திரை சொல்லு. ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை ஜண்டா மாத்திரை 10 டைம்ஸ் சொல்லு. ஜண்டா மாத்திரை கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடனா ஜண்டா மாத்திரை தலைவலி மாத்திரை வெறுப்பேத்திட்டு இருக்க. வாய முர்ரா பஞ்சாப் மூஞ்சி ஆரம்பிச்சிட்டான்.
இந்த கோரக் ஒரு முடிவு எடுத்துட்டான். என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பந்தில யோசிச்சான், ரெண்டாவது பந்தில தீவிரமா யோசிச்சான், மூணாவது பந்தில முடிச்சிட்டான். சோத்தையா உன்னை கொன்னுடுவா டேய். யோ நீ அவரை எப்படி கொல்லுன்னு தெரியும், முதல்ல ஐடியா சொல்லியா. இதுக்கு பேரு தான் தாலி. இது யாருக்கும் தெரியாது பாரு. ஏய், தாமால் தட்டுல இந்த தாலி இந்த கோரக் சுட்டுட்டான். நல்ல நேரத்துல தாலி காணாம போச்சுன்னு சொல்லி ஊரு மக்கள்லாம் சேர்ந்து அவன் மூஞ்சில காரி காரி பூன்னு துப்போம். இத பார்த்த தாமரை கண்ணீரோட தலை குனிஞ்சு நிப்பா. அப்ப நீங்க 5 பேரும் போய் தாமால் தட்டுல இந்த தாலி போனா என்ன, கோரக் கையில ஒரு தாலி இருக்குது, நீ கட்டிக்கோ, அந்த குதிரை வாயனை வெட்டிக்கோன்னு சொல்லு. இதுதான்டா அந்த ஜெண்டாவோட ஆணை. தாமரை எனக்கு தான் பார்த்தல்ல, என் ஜெண்டாவை எனக்கு உத்தரவு கொடுத்துட்டா. கிழிச்ச யாரா நீ? அவன் தாலியா கட்டிட்டான். ஏய், தாலி என் கையில இருக்கும்போது அவன் எப்படிடா கட்டுவான்? அந்த தாம்பாள தட்டுல இருக்க தாலியை தான் எடுத்து கட்டினான். அப்ப இந்த தாலி குடுற தாலிய சொல்லி உன வச்சுக்கிறேன் பாரு. யார் தாலியாவது அறுத்துட்டு வர வேண்டியது, எல்லாரும் சேர்த்து அடி வாங்க வைக்க வேண்டியது, இதே வேலை போச்சு உனக்கு. கல்யாணம் தான்டா பண்ணி இருக்கிறான். ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடத்துறான்னு நான் பாக்குறான்டா. நில்லு. ஏ கிழவி, என்ன கையில இது? பாலு. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. உனக்கா? சேதுப்பு பிஞ்சு வேணும் மாப்பிளைக்கு. ஏன் அந்த ஒட்டக மூக்க பால் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் நடத்த மாட்டானா? கூடாத போ. என்ன பாக்குற? ஏடுவாட்ட வேலை. பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை குடிச்சு விட்டாடா. ஏடுவாட்ட வேலை. வாயமுறி கழுவி. நான் குடிக்க வேண்டிய பாலை அவன் குடிக்க பாக்குறான். அதனாலதான் அவனுக்கு முன்னாடியே நான் குடிச்சேன். இந்த காலி சொம்பேத்தின் போய் அவன் தலைமோட்ல வை. பால் இல்லாம பஸ்னை நடத்திட்டான்னு சொல்லி ஊரே அவனை காரி துப்போம். அந்த அவமானம் தாங்க முடியாம எந்த புளியா மரத்துல என்ன தூக்கு போட்டு தொங்கு சொன்னானோ அதே புளியா மரத்துல காலில அவன் தொங்குவான். அத பார்த்த தாமரைய காலில மண்டிட்டு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தோத்திரம் பண்ணுவா. அப்பதாண்டி இந்த கோரக் முழுமை அடைவான். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உன் தலைமையில அம்மிக்கல்ல போட்டு கொன்றுவேன். வாடி தாமரை, சொல்டா. எப்படி உன் ஃபர்ஸ்ட் நைட் நித்தனம் பாத்தியா? அப்படி என்னடா பண்ண? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டிய பாலை நான் குடிச்சிட்டேன். லூசு பைலே, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலடா முக்கியம். இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணமே ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலை தவிர வேற என்னடி முக்கியம்? சொல்லிட்டு போங்கடி. கோரக், நீ ஏன் எங்களை விட்டு போற? நீயாவது என் கூட இருக்கலாம்ல? நம்ம குடும்பமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? நீ என் கூட வந்துடுறா. இல்ல கோரக், எனக்கு தாமரோட தான் வாழ கொடுத்து வைக்கல. அவ வாழ்ந்த இந்த வீட்டுல அவன் நினைப்போட நான்